ஜாண்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிசீஸ். லவபிள் பர்சன்ஸ்க்காக ஆச்சும் ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் ரோபோ சங்கரோடைய டெத்துக்கு ஜாண்டிஸ் தான் ரீசன் ஆர் இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் அவரோடது அதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸில் சோஷியல் மீடியாவில் நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ ஜாண்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ சைன். நம்மளுடைய உடம்புக்குள்ள ஏதோ நடக்கிற பிரச்சனையை வெளியே நம்ம உடம்பு காட்டுது. மீன்ஸ் நம்மளுடைய ஸ்கின்லையோ இல்லை நம்ம கண்ணிலையோ மஞ்சள் கலரில் காட்டுது அப்படின்னா அதான் வந்து ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ் அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு, அந்த சைன் வெளியே வர்றதுக்கு உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய லிவரில் டேமேஜ் நடக்குது. ஏதோ ஒரு பெத்தாலஜி நம்மளுடைய லிவருக்கு நடக்கிறனால நம்மளுடைய லிவரில் இருந்து சுரக்கிற அந்த பைல் மீன்ஸ் பித்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த அதில் இருக்கிற அந்த பிலிரூபின் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட் நம்மளுடைய பிளட்ல அதிகமாகறனால தான் வெளியே வந்துட்டு அந்த மஞ்சள் கலரில் வரது. மீன்ஸ் நம்மளுடைய ஸ்கின்ல கண்ணில் எல்லாம் ஜாண்டிஸ் வெளியே தெரிகிறது. மீன்ஸ் மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நடக்குது. நம்மளுடைய லிவருக்கு என்ன நடக்குது அப்படி, ஏன் அது டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய சாப்பிடுவோம், நிறைய அன்ஹெல்தியாக சாப்பிடுவோம், ஹெல்தியாக சாப்பிடுவோம், தேவையில்லாது நம்ம உடம்புக்கு கெடுதலாக இருந்து கூட நம்ம நிறையா சாப்பிட்றோம். அப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்மளுடைய லிவர் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பாடிக்கு தேவையானது மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். தேவையானது மட்டும்தான் பிளட்டுக்கு வந்துட்டு உள்ளே போகும். ஸோ அப்படி டாக்ஸிக்கான பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய லிவர் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறனால நிறைய டாக்ஸிக்காக எடுக்க நம்மளுடைய லிவருக்கு நிறைய பாதிப்பு வரும். அப்படி வரனால ஃபேட்டி லிவர் அந்த மாதிரியான நிறைய பெத்தாலஜி நம்மளுடைய லிவருக்கு வரும். முன்னாடி எல்லாம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஆல்கஹால் அதிகமாக எடுத்தாங்க. மீன்ஸ் சரக்கடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னும் வருது. அதுக்கு ரீசன் வந்துட்டு என்னென்னா நம்ம நார்மலாக எடுக்கிற ஃபுட் ஹேபிட்ஸும் தான். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு இப்போல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஜங்க் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதிகமாகறனால நம்மளுடைய நார்மலான ஃபுட்ஸே வந்துட்டு நம்மளுக்கு ஃபேட்டி லிவர்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சீரியஸான பெத்தாலஜிக்கு கொண்டு போகிறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம பெட்டர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம அதர் கண்ட்ரி ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு நம்ம வரலாம். ஸோ வந்துட்டு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட் என்ன, அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட அம்மா சொல்கிறதே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். பட் என்ன டைமில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எந்த டைம் கேப் விடணும், எந்த டைம்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ரைட்டு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சிர்காடியன் ரிதம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு இந்நேரத்துக்கு தூங்கணும், இந்நேரத்துக்கு எந்திரிக்கணும், இந்நேரத்துக்கு சாப்பிடணும், இந்நேரத்துக்கு யூரின் போகணும், இந்நேரத்துக்கு நம்ம வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிர்காடியன் ரிதம் நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு சிஸ்டம்க்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு செட் பண்ணி டிஃபால்ட்டாக செட் பண்ண மாதிரி நம்மளுடைய உடம்புலையும் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணாலே அது ரெகுலரான ஃபுட் ஹேபிட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 AM to 5 AM 3 AM to 5 AM நம்மளுடைய லங்கோட டைம். அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது மூச்சு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டூ ப்ரீதிங் எக்ஸசைஸ். இல்லைனா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த டைமில் நல்ல ப்ரீதிங்கோட நல்ல டீப் ஸ்லீப்போட தூங்கி எந்திரிச்சாலே தட்ஸ் பெட்டர். ஓகே. அதுக்கப்புறமா 5 AM to 7 AM 5 AM to 7 AM நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனோட டைம், நம்மளுடைய பெருங்குடலோட டைம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு மோஷன் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சு உங்களுக்கு வாலண்டியராகவே அந்த டைமில் மோஷன் வந்துச்சு அப்படின்னா your large intestine is very well healthy. ஓகே. அதுக்கப்புறமா 7 AM to 9 AM இந்த 7 AM to 9 AM குள்ள நம்மளுடைய ஸ்டொமக்கோட டைம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம் மீன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட்ஸ் பெஸ்ட். ஸோ 9 AM குள்ள உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆஃப்டர் 9 மீன்ஸ் 9 to 11 குள்ள தட் ஸ்ப்ளீன் டைம். அந்த ஸ்ப்ளீன் டைமில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கோ, நம்ம எனர்ஜி எடுத்து நம்ம வந்துட்டு ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா 11 to 1 வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட்டோட டைம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் மீன்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த மாதிரியான டைம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அந்த டைமில் நம்ம பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறமா 1 to 3 வந்துட்டு
நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனோட டைம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம லஞ்ச் வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த 3க்குள்ள உங்களுடைய லஞ்ச் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. அதுக்கப்புறமா 3 to 5 PM. 3 to 5 PM நம்மளுடைய பிளாடரோட டைம். மீன்ஸ் சிறுநீரக பையோடைய டைம். அந்த டைமில் நம்ம வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அதுக்கப்புறமா 5 to 7 PM. 5 to 7 PM நம்மளுடைய கிட்னியோட டைம். அந்த டைமில் நீங்கள் நல்லா வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அந்த டைம்ல இருந்தே உங்களுடைய டின்னர் டைம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி பெட்டர். நம்ம வந்துட்டு இந்த 6 to 7க்குள்ள டின்னர் முடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் ஆஃப்டர் தட் நம்ம 7 to 9க்குள்ளேயாச்சும் அட்லீஸ்ட் டின்னர் முடிச்சிடணும். இந்த 7 to 9 வந்துட்டு நம்மளுடைய பெரிகார்டியமோட டைம். மீன்ஸ் நமக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச திங்ஸு அதெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் நம்ம வந்து பண்ணலாம். மீன்ஸ் ஃபேமிலியோட உட்காந்து பேசுறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்ஸ்கிட்ட பேசுறது, அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரியான பிடிச்ச திங்ஸ் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்து பண்ணலாம். ஸோ வந்து நம்ம டின்னர் கூட அந்த 9க்குள்ளே முடிச்சுக்கிட்டா இட் வில் பி பெஸ்ட். ஓகே. அதுக்கப்புறமா 9 to 11. இந்த 9 to 11 டைம் வந்துட்டு நம்மளுடைய பாடியில் நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டாக ஃப்ளக்சுவேட் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு அந்த டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு பெட்டுக்கு போயிட்டோம், மீன்ஸ் நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா இட் வில் பி பெஸ்ட். நம்ம அதுக்குள்ளே தூங்கிட்டா நல்லது. அதுக்கப்புறமா வந்துட்டு 11லேருந்து 1 o'clock மிட் நைட் அந்த டைம் வந்துட்டு நம்மளுடைய கேல் பிளாடரோட டைம். ஸோ அந்த கேல் பிளாடரில் தான் வந்துட்டு நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கான இந்த என்சைம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படி வெளியே வந்து நம்ம டைஜஷன் நம்மளோட மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய பாடியில இருந்து ஃபுட்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் தட் 1 இருந்து இந்த 3 AM அந்த டைம் தான் தி பெஸ்ட் டைம் டு ஸ்லீப் ஸோ டீப். ஏன் அப்படின்னா நம்ம நல்லா தூங்குறப்ப தான் நம்மளுடைய லிவர் வந்துட்டு நல்லா ஆக்ட் ஆகும். நம்மளுடைய சாப்பிட்ட ஃபுட்டு இல்லை நம்மளுடைய பிளட்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் அது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய லிவர் உட்காந்து இன்டாக்சிகேட் பண்ணிட்டு இருக்கோம். மீன்ஸ் வந்துட்டு சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடிக்கு வந்துட்டு நிறைய வந்து மென்டலாக, எமோஷ்னலாக, அதுக்கப்புறமா நம்மளுடைய பாடியில் இருக்க மெட்டபாலிசம் கூட நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தூங்கி ஆகணும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்கன் சைக்கிளில், இந்த ஆர்கன் கிளாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஆன் யோர் ரெகுலர் ஃபுட் ஹேபிட். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக நம்மளுடைய லைஃப் சைக்கிளை நம்ம வந்துட்டு ரன் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆல்கஹால் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லவபிள் பர்சன்ஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம அதை வந்து நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபுட் ஹேபிட்டும் கூட ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழுவோம். ஓகே, ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ. லெட்ஸ் see in another video. Bye.